ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருங்கை இலை வந்து நேற்று மார்க்கெட்டில் வாங்கினேன். ஊர்லேனா இது வீட்டிலேயே கிடைக்கும். நம்ம காசு கொடுத்தெல்லாம் வாங்க வேண்டிய தேவையில்லை. இங்கேனா மும்பையில் வந்து கிடைக்கிறதே கஷ்டம். எனக்கு அது ஒரு நாள் தான் வரும். வர டைம் வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியதான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த முருங்கை இலை ஃப்ரை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இலையை தனியாக எடுத்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என் பையன் வந்து பார்த்துட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுத்தாலே அவனுக்கு ஒரு அலர்ஜி. வீடியோ எடுத்தாலே நாய்க்குட்டி மாதிரி கீழே இப்படி தான் போவான். வீடியோல அவன் தெரியவான்னுட்டு. என் சின்ன பையன் அப்படி ஒன்றும் கிடையாது. சின்ன பையன் வீடியோவில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. அவனே வந்து பேட்டி கொடுப்பான். அந்த அளவுக்கு அவன் இன்ட்ரெஸ்டாக இருப்பான். பெரிய பையனா நாய்க்குட்டி தான். நான் எப்போ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னு உடனே கீழே அப்படி ஹைட்டாக இருந்தால் தெரியும். அதனால் நாய்க்குட்டி மாதிரி போவான். இன்றைக்கி அவனுக்கு ஸ்கூல் லீவ், எக்ஸாம் முடிஞ்சு இன்றைக்கி அவனுக்கு ஸ்கூல் லீவ். அதான் வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கான் நான் என்ன பண்ணுறேன்னு. நல்ல சமையல் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஹெல்ப் பண்ணி தரடே. வெந்த இலையெல்லாம் தனியாக எடுக்குதான். இங்கே வாங்க இதுடா, வா. வா சின்ன குட்டி. படிக்க சொன்னாதான் படிக்க மாட்டான். சமையல் பண்ண சொன்னா நல்லா பண்ணுவான். முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்க தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னையும் உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளாக நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் நான் வந்து ஒரு 3 years முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூனால 1 year வந்து வீடியோ போடலை. அதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் திரும்பவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். க்ளீன் பண்ண பிறகு நான் எப்படி ஃப்ரை பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்குது இந்த இலைக்கு பின்னாடி. இதை கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணணும். இது பையன் எடுக்கும்போது தான் பார்த்தான். இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணுங்க. இலையை தனியாக எடுத்துட்டேன். இனி வாஷ் பண்ணிவிட்டு சமைக்க போகலாம் வாங்க. முதல்ல இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு அரைச்சி எடுத்துடலாம். இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான தேங்காய் துருவல், பூண்டு, ஜீரகம், சின்ன ஆனியன் இருந்தால் சின்ன ஆனியன் ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த பெரிய வெங்காயம், கொஞ்சம் மஞ்சள் தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றபடி காரம் ஆட் பண்ணுங்க. மிளகுத்தூள். நாங்கள் அந்தளவு காரம் எடுக்க மாட்டோம், அதனால தான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் சதைச்சு எடுத்தால் போதும். தண்ணி ஆட் பண்ணலை. தண்ணி ஆட் பண்ணாமலே அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிடுங்க. 3 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆயில் வேணும்னா ஆட் பண்ணலாம். நான் 3 ஸ்பூன் போல் தான் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானதும் கடுகு தாளிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, 2 வத்தல் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் கட் பண்ணுங்கள்.
ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி வைக்கிறேனோ அதை உங்களுக்கு காமிச்சு தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கை இலை ஆட் பண்ணலாம். மூடி வைக்க வேண்டாம், மூடி வைக்காமலே வதக்கும். இப்படி தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுங்க, நிறைய ஆட் பண்ண வேண்டாம். கீரையிலலாம் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். ஸ்டவ் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கம்மியாகும். சால்ட்டு மட்டும் நிறைய ஆட் பண்ணாதீங்க, சால்ட்டு கம்மியாக ஆட் பண்ணுங்கள். சால்ட்டு நிறைய ஆயிடுச்சுன்னா இதோட டேஸ்ட்டே போயிடும். அது வேகட்டும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். எனக்கு தெரிஞ்ச சமையலை நான் வந்து வீடியோவாக போடுறேன். ரொம்ப சமையலெல்லாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச சமையலை நான் போடுறேன். இப்போ பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். தண்ணி கொஞ்சம் வத்தட்டும், லைட்டாக தண்ணி இருக்குது, கொஞ்சம் வத்தட்டும். உப்பு மசாலா எல்லாம் ஆட் பண்ண பிறகு கரெக்டாக இல்லைன்னா ஆட் பண்ணலாம். இப்போவும் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஆட் பண்ணலாம். ஓகேங்க, மசாலா ஆட் பண்ணலாம். இது தண்ணியாக ஆட் பண்ணலாம். சிம்மில் வச்சே வதக்குங்க, அப்போ தான் கொஞ்சம் மசாலாவும் ஸ்மெல் போயிடும். ஹை ஃப்ளேம் வச்சுட்டா கரிஞ்சிடும். அது சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கும்போது இந்த மசாலாவும் பச்சை வாசனை போய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இப்படியே சாப்பிடணும் போல இருக்கா? சால்ட் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது பார்த்தாலே வந்து சாப்பிடணும் போல இருக்கா உங்களுக்கு. கொஞ்சம் கூட வதங்கட்டும். இந்த தேங்காய் வந்து பச்சை வாசனை போகட்டும். போன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ட்ரை ஆக வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முருங்கை இலை கீரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. முருங்கை இலை வந்து சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சமையல் பண்ணி கொடுத்தா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.